மார்னிங்க என்னோட ஆஃபீஸில் நடந்த ஒரு நிகழ்வை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகேவா? ஒரு கணவன் மனைவி பிரச்சனையில் மனைவி கணவன்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, இது தப்பு இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில், நான் ஆம்பளை அப்படி தான் தப்பு பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ அதே தப்பை நான் பண்ணால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த கணவர் சொல்கிறாரு, உன்னை தூக்கு மாட்டி நடு வீட்டில் தொங்க விட்டுருவேன் அப்படிங்கிறார். ஓகேவா? உன்னை ஒன்று சொல்கிறேங்க, நான் ஆம்பளை அப்படி தான் தப்பு பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, அதே தப்பை உங்கள் மனைவி பண்ணால் பாதிக்க போகிறது யாருன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தைங்க தான். உங்கள் குழந்தைங்க தான் நடுத்தரில் நிற்பாங்க. ஸோ கணவன் மனைவி 2 பேரும் நீ தப்பு பண்ணால் நானும் தப்பு பண்ணுவேன், நீ இப்படி பண்ணால் நானும் இப்படி பண்ணுவேன்னு எதிரும் புதிருமா இருக்கிறத விட உங்கள் குழந்தைங்களை நினச்சியாவது பண்ணக்கூடிய தவறுகளை திருத்தி வாழ கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ கணவன் மனைவி 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பாதிக்கப்படுறது உங்கள் குழந்தைங்க தாங்க. நம்ம குழந்தைகளுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூங்க. லவ் யூ ஆல்.